இந்த ஒரு செடியை வீட்டில் வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. எங்களோட வீட்டில் இந்த செடிகளை வச்சு வளர்த்துட்டு இருக்கோம், இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கள்ளிச்செடிகளை வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நர்சரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் கள்ளிச்செடிகளை வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆங்கிலத்தில் இந்த செடிகளை வந்து கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேக்டஸில் எவ்வளோ சூப்பராக பூக்கள் பூத்துட்ருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நிறைய கலர்ஸில் வந்து பூக்கள் வந்து பூக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவே கண்டிப்பாக வளர்க்கலாம். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸுங்க. சம்மர் டைம் வந்துச்சுனாவே எல்லா செடிகளையுமே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். டெய்லியும் 2 பூக்களாவது பூத்துட்டே இருக்குது இந்த சம்மர் டைமில். உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு எட்டாவது இடத்துல இந்த ஒரு சின்ன ஒரு செடியை கார்டனில் எங்கேயாச்சும் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வளரவும் ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவே கண்டிப்பாக வளர்க்கலாம். பார்க்குறதுக்கு முள்ளோடு இருந்தாலும் பட் பூக்கள் வரும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஸோ நம்ம தோட்டத்தில் இருக்கிறது பார்த்துக்கங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய செடிகளில் நிறைய மொட்டுக்களுமே வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் எங்கேயாச்சும் நியர்பை நர்சரிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேக்டஸை வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் நிறைய வெரைட்டிஸுமே வச்சு க்ரோ பண்ண முடியும். வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி மட்டும் கொடுத்தா போதும், உங்களோட செடிகள் நல்லா சூப்பரான க்ரோத்தில் இருக்கும். சைடில் இந்த மாதிரி பேபி சாப்ளிங்ஸ் வரும்போது நீங்கள் அதை டிவைட் பண்ணி இன்னொரு பாட்டிலுமே நடவு செஞ்சுக்க முடியும்.